அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா, திருக்குறளில் அன்புடைமை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒழுக்கமுடைமையை பற்றி போட்டிருக்கோம். ஸோ மொத்தம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட மொத்த அதிகாரங்களையும் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதன்படி இன்றைக்கி வந்து 2வது அதிகாரம் அன்புடைமை. ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அதாவது அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு என்னவா வெளிப்பட்டு நிற்குமாம்? கண்ணீராக வெளிப்பட்டு நிற்குமாம். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராவது கூட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் ஆர் நோ அது மாதிரி சொல்லுங்கள். ஆர்வலர் அப்படின்னா அன்பு உடையவர். புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். நம்ம துன்பத்தை கண்ட நிறைய பேர் மகிழ்ச்சி அடைகிறவங்க தான் இருக்காங்க. பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து சொல்பொருளில் வரும். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கே. அதாவது அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவார். அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். என்பு அப்படின்னா எலும்பு, இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. அன்போடு இயந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு அப்படின்றாங்க. அதாவது உடம்போடு உயிர் இணைந்திருப்பது போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது அப்படின்றாங்க. அதாவது உடம்போடு உயிர் இணைந்திருப்பது போல எது அன்போடு இணைந்திருக்கிறது அப்படின்னா வாழ்க்கை நெறி. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வழக்கு அப்படின்னா என்னது? வாழ்க்கை நெறி. ஆருயிர் அருமையான உயிர். என்பு அப்படின்னா மேலே பார்த்தோம் ஆல்ரெடி எலும்பு அப்படின்னு அர்த்தம். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு. அதாவது அன்பு வந்து எதை தரும்? விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். ஸோ விருப்பம் அனைவரிடம் எதை கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னா நட்பை கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னு அர்த்தம். ஈனும் அப்படின்னா தரும் அப்படின்னு அர்த்தம். ஆர்வம் அப்படின்னா விருப்பம், அதாவது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு அப்படின்னா நட்பு. இது நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது பொறுத்துக்க மாதிரில நண்பு அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நட்பு அப்படின்னு அர்த்தம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிக்காதவர், அதாவது அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை யார் கடைபிடிக்கிறார்களோ அவங்க தான் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவராக இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். வையகம் அப்படின்னா உலகம். என்பா அப்படின்னா என்பார்கள். என்பா அப்படின்னா எதை குறிக்கிறது? என்பார்கள். அடுத்து வந்து அறத்திற்கே அன்பு சார்பு என்பா அறியார். அறத்திற்கே அன்பு சார்பு என்பா அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. ஸோ எவ்வளோ அழகாக சொல்லிருக்காரு பாருங்கள். அறத்திற்கே அன்பு சார்பு என்பா அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. மரம் அப்படின்னா என்னது? வீரம். ஓகேங்களா? மரம்னா இந்த சின்னரா வந்தால் மரம், இந்த ரா வந்தால் வீரம். ஸோ இருபொருள் தருக அதில் வந்து சரி, அதாவது அதாவது ஒரே வார்த்தையில் இருபொருள் தருகன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதில் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். அன்பு வந்து அறத்தை மட்டும்தான் சார்ந்திருக்கு அப்படின்னு யார் கூறுகிறார்களோ அவர்கள் வந்து அறியாதவர்கள். வீரத்திற்கும் அன்புதான் துணை அப்படின்றார். ஓகேங்களா? மரம் அப்படின்னா வீரம். கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை பொருள் அப்படின்னு சொல்கிறார். கருணை வீரம், அதாவது கருணை வீரம் இரண்டிற்குமே எது அடிப்படை பொருள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா என்னது? அன்புதான் அடிப்படை. அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்கள். என்பில்லாதனை வெயில் போல காயும். என்பில்லாதனை வெயில் போல காயும் அன்பில்லாதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயிலில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். எலும்பில்லாத உயிர்களை வெயிலில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வந்து என்ன பண்ணும்? வருத்தி அழிக்கும். என்பில்லாதனா எலும்பு இல்லாத. என்பு அப்படின்னா ஆல்ரெடி மேலே பார்த்தோம் எலும்புன்னு சொல்லிட்டு. அதாவது என்பில்லாது அப்படின்னா எலும்பு இல்லாத.
எலும்பில்லாத உயிரினம்னா எதை சொல்லலாம்? நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு உயிரினம் மண்புழு. ஓகேங்களா? அன்பில்லாத உயிர்கள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வான்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது. அதாவது பாலை நிலம்னா என்னது? மணலை சார்ந்த பகுதியும். அங்கே ஒன்ஸ் அந்த மரம் வாடிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் துளிர்த்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர்கள் வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்றார். நெஞ்சில் எது இல்லாத மனிதர்களுடைய வாழ்க்கை தளிர்க்காது அல்லது துளிர்க்காது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அன்பகத்து இல்லா பிரித்துறதுக்கு பாருங்கள். அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா. அன்பகத்து இல்லா, அதாவது அன்பு உள்ளத்தில் இல்லாத. அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத. இதை எப்படி பிரித்தெழுதலாம்? அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா. அடுத்தது வான்பார்க்கன், வான்பால் ப்ளஸ் கண். வான்பார்க்கன் அப்படின்றதுக்கான பொருள் எனது பாலை நிலம். வான்பார்க்கன் என்பது எந்த நிலத்தை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? வான்பார்க்கன் என்பது என்ற சொல் எந்த நிலத்தை குறிக்கிறது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொன்னாங்கன்னா பாலை அப்படின்றது நமக்கு தெரிய வேண்டும். அடுத்து தளிர்த்தற்று, தளிர்த்து ப்ளஸ் அற்று, அதாவது தளிர்த்தது போல. வற்றல் மரம் அப்படின்னா என்னது? வாடிய மரம். அடுத்து 9வது திருக்குறள் பாருங்கள். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாவர்க்கு அப்படின்றாங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாவர்க்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் அப்படின்றார். ஸோ எது இல்லாதவர்களுக்கு கை கால் முதலிய உறுப்புகளால் என்ன பயன் என்று திருவள்ளுவர் வினாவி உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அன்பு இல்லாதவருக்கு. ஓகேங்களா? புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள். எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன்? அகத்துறுப்பு மனதின் உறுப்பு. அகத்துறுப்பு என்பது எதை குறிக்கிறது? மனதின் உறுப்பு. அன்பு ரெண்டையுமே குறிக்கும். அகத்துறுப்பு அப்படின்னா மனதின் உறுப்பு, அன்பு இரண்டையுமே குறிக்கும். அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லார்க்கு என்புதோல் போத்தா உடம்பு. அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லார்க்கு என்புதோல் போர்த்தா உடம்பு. அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளம். அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு பாருங்க. ஓகேங்களா? அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளம். அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான், அங்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே நண்பர்களே, அன்புடைமை இதோட முடிந்தது. ஸோ அடுத்தடுத்த காணொலியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த அதிகாரங்களை பார்க்கலாம். கண்டிப்பாக இன்னொரு இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே இருக்கிற மொத்த அதிகாரத்தையும் கண்டிப்பாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, பாய்.